வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் இபிஎஸ்க்கு பதவியில் சிக்கல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது பொதுச் செயலாளராக அங்கம் வகித்து கொண்டிருக்கும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் பார்த்திங்கன்னா முதல்வராக இருந்தார். அதன் பிறகு பொதுக்குழு கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவின் மூலமாக தமக்கு ஆதரவான தீர்மானங்களை நிறைவேற்றி இடைக்கால பொதுச் செயலாளராக மாறினார். அதன் பிறகு அதற்கான தேர்தல், அதன் பிறகு அதை நடத்தி பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இருப்பதற்கான வாய்ப்பு என்று பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். அதனால தான் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அதிமுகவில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகிட்ட பிறகு சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களுடைய ஆதரவாளர்கள்னு எல்லாருமே நீக்கிட்டார். இப்போ இவர் மட்டும்தான் ஆளுமையில் இருக்கார். இந்த ஒரு சூழலில் எடப்பாடிக்கு எல்லா முன்னாள் அமைச்சர்களும் ஆதரவு கொடுக்குறாங்களா, இல்லை பதவியின் பயத்தினால ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதவியின் பயத்தினால ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அரசியல் வட்டாரங்களை விமர்சனங்களாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆர்பி உதயகுமார் சொல்ல வேண்டும் என்றால் அவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவிக்காக தான் ஆதரவு கொடுக்குறாரு. காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி போயிடும் அப்படின்றதுக்காக எடப்பாடிக்கு விசுவாசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பல ஓபிஎஸ் இறக்கினார், களம் இறக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்னன்னா செல்லூர் ராஜு அவர் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாவட்ட செயலாளர் பதவியை தக்க வைக்கிறதுக்கு தான் எடப்பாடிக்கு விசுவாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இல்லைனா அவர் தீவிரமான சசிகலாவின் ஆதரவாளர்கள் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார்கள். இந்த ஒரு சூழலில் ஓபிஎஸ்க்கும் ஒரு பக்கம் ஆதரவை கொடுத்திருந்தவர் தான் ஓபிஎஸ் கட்சியில் இருக்கும்போது சொல்லுவோம். அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது தற்பொழுது எல்லாரும் பதவிக்காக தான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுகிறது. இதனால் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும்பான்மையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும்பான்மை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தம்முடைய பதவி அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு பதவி பார்த்தீங்கன்னா அவருடைய பதவி இல்லை அப்படின்னு சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏனென்றால் தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஏன் உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், எல்லாத்திற்கிட்டையும் உறுதி கடிதத்தை கொடுத்துருக்காங்க. என்னன்னா நிரந்தர பொதுச் செயலாளர், அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு தீர்மானங்கள் நேற்றப்பட்டது. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொன்னால் அது பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்கள் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழலில் எல்லாமே நடந்து கொண்டிருந்தாலும் கூட அதற்கு பெரும் விதத்தில் செயல்பாடுகள் தீவிரமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துதான் ஆகணும். தற்போதைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சூழல்கள் கட்டமைப்பு பிம்பங்களாக அதிமுகவை சுற்றி சுழண்டு கொண்டிருக்கும் சூழலில் அதனை காப்பாற்ற முக்கிய தலைவர்கள், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைமைகள் வருவார்களா, அதிமுகவை மீட்டெடுப்பார்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக எழுப்பப்பட்டிருப்பது என்று கூறிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள் என்று தெரியப்படுகிறது. அதன் பிறகு அதிமுகவின் தலைமை என்னவாக போகிறது, கட்சியின் நிலைமை என்னவாக போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. உங்களுக்கு ஏதேனும் இந்த தகவலை பற்றி பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.